ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கணிதம். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பயிற்சி 1.4 உள்ள 6வது கணக்கு பார்க்க போகிறோம். A = 1 2 3 4 மற்றும் B = n. என்னன்னா இயல் எண்கள் நம்ம ஏற்கனவே தெரியும். n என்க. மேலும் f from A to B ஆனது f of x = x³ என வரையறுக்கப்படுகிறது எனில், ஃபர்ஸ்ட் ஒன் f இன் வீச்சகத்தை காண்க. f ஓட வீச்சகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஃப் எவ்வகை சார்பு என காண்க. எஃப் வந்து எவ்வகையான ஒரு சார்புன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எப்போவுமே எழுதிக்குவோம். அதனால் ஏங்கிற கணம் எழுதிட்டோம், பிங்கிறது என்னன்னு எழுதிட்டோம். என்னன்னா என்ன? இயல் எண்கள் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். சரியா? இப்போ f from A to B ஆனது f of x = x³ சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 இந்த நாளுக்குமே நான் கண்டுபிடிக்கணும் x³. அப்போ f of 1னா என்ன? 1³. ஸோ 1³ 1 நீங்கள் எத்தனை தடவை பிறகுனாலும் ஆன்சர் 1 தான். நெக்ஸ்ட்டு 2³ நான் போடணும். 2³ என்ன? 2 × 2 × 2ன்றது தான் அதோட மீனிங். 2 2s are 4, 4 2s are 8. நெக்ஸ்ட்டு 3³ 3 × 3 × 3, 3 3s are 9, 9 3s are 27. Next 4, 4³ 4 × 4 × 4, 4 4s are 16, 16 4s are 64. ஓகேவா? ஸோ 1 8 24 64 எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ இது அம்புக்குறி படத்தில் போட்டால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா என்ன சார்புன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு அம்புக்குறி படம் போடலாம். இப்போ ஏங்கிற கணம், அந்த கணத்தில் 4 உறுப்புகள் தான் இருக்குதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ 1 2 3 4. அடுத்து என்னங்கிற ஒரு கணம். இந்த கணத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 இயல் எண்கள்னு சொல்லியிருக்காங்க. இது பி. அதில் இருக்கிறது என்னென்னா இயல் எண்கள். அப்போ 1 2 1 2 3 8 அதில் வரும், 27ம் அதில் வரும், நெக்ஸ்ட்டு 64ம் அதில் வரும், எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே 1ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஆன்சர் 1ன்னு கிடச்சிது, 2 கண்டுபிடிக்கும் போது 8ன்னு கிடச்சிது, 3 கண்டுபிடிக்கும் போது 27 கிடச்சிது, 6 கண்டுபிடிக்கும் போது 64ன்னு கிடச்சிது. ஸோ இப்போ எஃபோட வீச்சகம் இதை ஏ வந்து ஃபுல்லாக சேர்த்து நம்ம மதிப்பகம்னு சொல்லுவோம். பி ஃபுல்லாக சேர்த்து, அதாவது 1 2 3 4 5 அப்படி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கலாம், அது ஃபுல்லாகவே சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா துணை மதிப்பகம்னு சொல்லுவோம். அப்போ வீச்சகம்னா என்னென்னா பியில் ஒரு ஆன்சராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும்தான் வீச்சகம். அப்போ எஃபோட வீச்சகம்னு பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 8 27 64 மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு. சரியா? அப்போ எஃபோட வீச்சகம்னு ஒரு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ எஃபோட வீச்சகம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது எவ்வகையான சார்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏல உள்ள வெவ்வேறு உறுப்புக்கு ஆன்சர் பிலையும் எனக்கு வெவ்வேறு உறுப்பு தான் ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ இது 1க்கு 1ஆன சார்பு. 1க்கு 1, ஒரு உறுப்புக்கு ஒரு உறுப்பு. இந்த ஒரே ஒரு உறுப்புக்கு 1 8 அப்படின்ற 2 ஆன்சர் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கல. இல்லை 1 2 இது ரெண்டுக்குமே 1ங்கிற ஆன்சர் எனக்கு கிடைக்கல. இதில் உள்ள வெவ்வேறு நம்பருக்கு இங்கேயும் வேறு நம்பர் தான் எனக்கு கிடச்சிருக்கு. சரியா? ஸோ ஏயில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு உறுப்புகளே கிடைத்துள்ளது. எனவே எஃப் ஆனது 1க்கு 1ஆன சார்பு ஆகும். அடுத்தது நம்ம என்ன செக் பண்ணணும்னா இது வந்து என்ன சார்புன்னு, அடுத்து ஏதாவது மேல் சார்பா இருபுற சார்பா அந்த மாதிரி செக் பண்ணணும். அப்போது இப்போ பிங்கிற கணம் வந்து நிறையா உறுப்புகள் இருக்குது, இயல் எண்கள் ஃபுல்லாகவே அதோட உறுப்புகள் தான். ஆனால் அதோட வீச்சகம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் தான் கிடச்சிருக்கு. சரியா? அப்போ பியில் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் நிறையா இருக்குது. பியில் எக்ஸ்ட்ரா நம்பர் இல்லாமல் இந்த 4 நம்பர் மட்டும்தான் பியிலே இருந்துச்சு அப்படின்னா அப்போ நான் ரெண்டுமே எனக்கு சமமாக கிடைக்கும். பியும் அதோட எஃபோட வீச்சகமும் இந்த 4 நம்பரே மட்டும்தான் எனக்கு கிடச்சிருந்துருக்கும். ஆனால் இப்போ எனக்கு பியில் நிறைய நம்பர்ஸ் இடையில எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்படி இருக்குன்னா அது மேல் சார்பு இல்லை. மேல் சார்பு இல்லாமல் இருக்குன்னா அப்போ அந்த சார்பை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா உட்புற சார்புன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ பியில் இப்படி எழுதலாம்.
துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இல்லை. எனவே இது உட்புறச் சார்பு ஆகும். ஒருவேளை சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது மேல் சார்புன்னு நம்ம எழுதியிருக்கணும். சமமாக இல்லைனால நம்ம இப்போ என்ன எழுதியிருக்கணும், உட்புறச் சார்பு அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இந்த சம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.